இந்த காலை ஜெபத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேம்பரிங் ஆண்டவர் சொல்கிறார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ தனியாக இல்லை. நீ தனியாக ஒரு தேசத்தில் போய் நீ இருக்கலாம், ஆனால் நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. நீ ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க, யாரும் உனக்கு விரோதமாக உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக நீங்கள் கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் பண்ணட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணுற ஏரியாவில் உங்களை பற்றி தப்பு அவதூறான காரியங்கள் சொன்னாலும் உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை அவங்க அமைச்சாலும் அதை நான் விட மாட்டேன். நான் அப்படியே ஒரு கெட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸாக சொல்கிறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா, மோசையோடு நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி உன் கூட இருப்பேன். நான் எல்லா ப்ராசஸ்லையும் நீ எங்கே போனாலும் வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அவர் எப்படி ஒரு அதாவது யாராலையும் செய்ய முடியாத அதிசயங்களெல்லாம் ஆண்டவர் மோசையோடு கூட இருந்து செய்தார், அப்படிதானே? அதே மாதிரி நான் உன் கூட இருந்து உன்னோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இந்த செங்கடல் மாதிரி இருக்க எல்லா பாதைகளும் நான் செவைப்படுத்தி கொடுப்பேன். நான் உன்னை உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க. மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் கைவிட்டது போல காணப்படும். ஆண்டவரே என் லைஃப்ல இல்லை, நான் தனி மரமாக நிற்கிறேன், நான் எப்படி இதை லைஃப் கொண்டு போகிறது, இப்படி பல கொஸ்டின்ஸோடு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடவும் இல்லை, நான் என்னோட ப்ராசஸில் தான் நீ இருந்துட்டு இருக்க, ட்ரஸ்ட் மீ, நான் உன்னை நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கரை சேர்த்து கொண்டு போவேன், இடையில வர தடங்களை நினச்சி நீ சோர்ந்து போகாத அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு இன்று ரிமைண்டர் கொடுக்குறார். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் இந்த நாள் முழுதும் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, என்னோட சூழ்நிலைக்கு ஆண்டவர் அழகாக என்கிட்ட பேசியிருக்க அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும்னு இந்த வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவான காரியங்கள் போய் ஆண்டவர் கிரியேட் செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் செய்ய ஆரம்பிக்கும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு சொல்ல அதாவது நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்கள் மைண்டு ஃபுல்லாக இந்த வேர்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை ரிப்பீட்டடாக உங்கள் வாயில் வர என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் மாறி கரெக்டான ஒரு வே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவர் உருவாக்குறதுக்கு இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா கிரியேட் செய்யும். ஸோ இந்த வார்த்தை இந்த நாள் முழுதும் மெடிடேட் பண்ணுங்க. இப்போ கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாள் ஜெபத்தோடு தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷப்பா நன்றியோடுமே துதிக்கிற ராஜா, இந்த நாளிலே அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த வேதத்தின ஆண்டவரே தியானித்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வேலையில ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன அப்பா ஆண்டவரே, அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஷப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை எத்தனையோ நெருக்கிற பிரச்சனைகள் அப்பா அவர்களை சூழ்ந்திருந்தாலும் அப்பா எவ்வளவு அழகாக நீர் பேசுகிறீரே சப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அப்பா மனிதர்கள் சொல்லுவாங்க. அப்பா இந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு இதை செய்வேன்னு சொல்லுவாங்கப்பா, ஆனால் செய்ய மாட்டாங்கப்பா. ஆனா என் தகப்பன் அப்பா நீர் சொல்லுகிற வார்த்தை அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லைன்னு சொல்றீங்க சப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தாவே என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி கத்தாவே நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா குடும்பங்களுக்குள்ளப்பா, வீட்டுகளுக்குள்ளப்பா, அவங்க இருதயங்களுக்குள்ளே சப்பா இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக உடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே ஷப்பா. அப்பா அப்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சாலபாரங்களும் மறவாதே, ஆமென். ஆமென். இந்த வார்த்தையை இந்த நாள் முழுதும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்வார்.
ஏன்னா நம்ம தனிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டவுன் ஆகும் பொழுது, இந்த வார்த்தை என்ன பண்ணும்னா, நம்ம உடம்புக்குள்ளாக ஜீவன உண்டு பண்ணும். அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். அதிசயங்களை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வார்த்தைய நீங்க ரிப்பிட்டேட்டிவா எவ்வளோ உங்களால சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்க கூட இருக்கிறாரு. உங்கள அவர் தான் வழிநடத்திட்டு இருக்காரு. அவரோட பாதையில தான் நீங்க சென்றுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என் கூட இல்ல, நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வார்த்தை உங்களுக்காக தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற வார்த்தைய ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. இந்த வார்த்தைய உங்களுக்காக நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க உரிமையோட அத வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்பொழுது, உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள் ஆண்டவர் செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நம்ம டெய்லி காலையில 5:30 மணிக்கு நம்ம அந்த ஜெபத்த டெய்லி போட்டுட்டு இருக்கோம். அதாவது மண்டே டூ ஃப்ரைடே நம்ம போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க. மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா, 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு நம்ம சேனல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல சில காரியங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். நீங்க அத பாருங்க. அது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஜெபம் தேவைப்படுறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இல்லாட்டி வாய்ஸ் நோட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.